போஸ்ட் ப்ராசஸிங்ல பண்ணி தான் ஆகணும். அதோட ஷேடோஸ்லயும் வந்து டீடைல்ஸ் இல்ல அப்படின்னா, அதாவது ரொம்ப டார்க் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதுலயும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி டீடைல்ஸை ரெக்கவர் பண்ணணும். ஏன்னா அந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டை வந்து நம்ம கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா ஈவன் ஸ்கை வந்து ரொம்ப ஹைலைட் ஆகி சுத்தமா டீடைல்ஸே இல்லாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஸ்கையிலையும் ஓரளவுக்கு டீடைல்ஸ் இருக்க அளவுக்கு தான் நமக்கு எக்ஸ்போசிங் ரைஸ் பண்ணணும். அது போக கிரவுண்ட் லெவல்லையும் ஓரளவுக்கு டார்க் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டீடைல்ஸ் மிஸ் ஆகாத அளவுக்கு ரெக்கவர் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ இந்த ஷேடோ ஏரியாஸ்லயும் நமக்கு வந்து டீடைல்ஸ் இருக்கு, ஹைலைட் ஏரியாஸ்லயும் அதாவது ஸ்கை அதுலயும் வந்து நமக்கு டீடைல்ஸ் இருக்கும். நம்ம போஸ்ட் ப்ராசஸிங்ல ஸ்கையை செலக்ட் பண்ணி அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணலாம், டீடைல்ஸ் கிடைச்சிடும். இந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணலாம், டீடைல்ஸ் கிடைச்சிடும். ஸோ பர்ஃபெக்ட்டா வந்துட்டு நமக்கு அதோட அவுட்புட் வந்து டீடைலிங்கா கிடைச்சிடும். இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கு நிறைய என்டி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்டி ஃபில்டர்ஸ்ல வந்து எத்தனை ஸ்டாப் வந்து குறைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ரேஞ்ச் இருக்கும் என்டி ஃபில்டர்ஸ்ல. ஸோ